லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை என்ற திமுக எம்பியான ராசா அவர்கள் ஒரு விமர்சனமானது செஞ்சிருக்காங்க. இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராசா எப்பயுமே ரொம்ப சிந்தனை பண்ணி வார்த்தைகளெல்லாம் ஒரு வார்த்தைகள் வந்து கரெக்டாக சொல்லுவார். எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு சிந்தனை பண்ண தெரியாது. அவர் வாயில் வர்றது சுலவில் அடிச்சு விட்டுருவார். அவ்வளோதான் எடப்பாடியோட கேரக்டர். அவரோட ஆட்சியே வந்து சரியான முறையில் ஆட்சியாலாம் சரியாக ஆளலை. இவர் ஐயா ஸ்டாலின் நல்ல முறையாக ஆள்றாரு. ராசாலாம் கிட்டத்தட்ட இதான் 4வது முறை எம்பியாக இருக்கார். தமிழ்நாட்டில் 4வது முறை எம்பியாக இருக்கிறது ராசா. அது கிட்டத்தட்ட 32 வயசில் எம்பி ஆகணும் ஒரே மனிதர் யாருன்னா ராசா தான். அந்த அளவுக்கு எடப்பாடிக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிற மெச்சூரிட்டியெல்லாம் கிடையாது. ஆமாம், ரீசன் அவர் விவரம் இல்லாதது தான், அரசியலுக்கே விவரம் இல்லாதது தான். அவர் அனுபவம் உள்ளவர்னா அனுபவத்துலேருந்து ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் இருந்து திடீர்னு வந்த முதலமைச்சர் அவர். அதனால் திடீர்னு தான் அறிக்கை விடுவார். அது புரிஞ்சு விட மாட்டார். மக்கள் மத்தியில் எல்லா கஷ்டம் நோட்டில் வர்றது எல்லா மொழியும் வருது. அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான். தனிப்பட்ட முறையில் ஒரு ஹிந்தி இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி நுழையுதுன்னா அதை விட மாட்டோம். எல்லா நோட்டிலையும் எல்லா மொழியும் இருக்குது. அப்போ இந்த மொழி ஹிந்தி மொழி இருந்தால் என்ன? அவருக்காக கொண்டாந்து கூட்டணி வைக்கிறாங்க. எப்போதுமே திமுக வந்து பிஜேபி கூட உடன்பாடு இருக்காது. இந்த நாணயத்தை பற்றி உளர்றாரு. நாணயத்தில் வந்து இந்திக்காரவங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும்னா வந்து ஹிந்தி இல்லாமல் இருக்கலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் இது இந்தியாவுக்குள்ளது. அது நாணயத்தில் ஹிந்தி இருக்கிறது. அவன் நம்ம காசு அவன்கிட்ட சொல்லுது. அவன் நம்ம எல்லாமே ஒரே நாணயத்தை பயன்படுத்துகிறோம். அதனால் அது தேவையில்லாத அவர் சொல்கிறது. கையெழுத்து தமிழ் அவர் கையெழுத்து தமிழில் வந்துடுது. ஹிந்திலையும் போட்டுக்கிறாங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டுக்கிறாங்க. இதில் என்ன தப்பு? ஏற்கனவே இருந்த முறை தானே அது. எக்ஸ்ட்ரா தமிழ் வந்துருக்குது. இது வரைக்கும் வந்ததில்லை. இதில் போய் நான் அவர் பேசுகிறது எப்படி சொல்லுப்போம்? இப்போ நாணயத்தில் ஹிந்தி மொழி இங்கிலீஷ் இருக்குது. அது எப்போவுமே உள்ளது. ஆனால் அதில் தலைவர்களுடைய படம் வர்றது வந்து எல்லாருக்கும் இது வரும். செம்மொழி தமிழ் மக்களுக்கு ரொம்ப பெருமையாக வாய்ந்த விஷயம். இது அவர் படம் வந்தது சந்தோஷம். 100 ரூபாய் பில்லை வருது, தப்பு இல்லை. இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தமிழ் இருக்குது. கலைஞர் வந்து 100வது வயசுனால அது வந்து 100 ரூபாய் பில்லை போட்டுக்கிறாங்க. இதில் எந்த தப்புமே கிடையாது. கண்டிப்பாக தலைவர் கலைஞர் வந்து அவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அரசியல் ரீதியாக நல்ல திட்டங்கள் பண்ணிருக்காரு. நல்ல சட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அவர் இறந்தவர் வந்து தெய்வத்துக்கு சமன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து காயினில் வந்து வெளியிட்டது தவறு இல்லை, நல்லா தான் சொல்லியிருக்காரு. ராசா சொல்கிறது உண்மை, நல்ல விஷயந்தான். அது இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிறதால ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுற எண்ணத்துக்காகவே அவர் சொல்கிறாரு. இது குறை சொல்கிறாரு. இது கலைஞர் பணம் வச்சது தவறு, அதில் ஹிந்தி இருக்குது, பிஜேபி கூட அவர் கள்ள உறவு அப்படின்றாரு. காங்கிரஸும் திமுகவும் கூட்டணின்னு தமிழ்நாட்டுக்கு அறிஞ்ச விஷயம். இப்போ நடந்த எலெக்ஷனில் 40-40 வென்றிருக்காங்க. பொதுமக்கள் ஒருத்தனாக சொல்கிறேன் நான். 40-40 ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி கூட உறவுன்னு பார்த்தா இவங்க டீமில் இருந்தால் பிரிஞ்சு போனவங்க வச்சுருக்காங்க. அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு போன அவங்க நண்பர்களே தான் பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்க. அதாவது டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து இந்த ஊரில் ஒருத்தன் தவறு பண்ணிவிட்டு அதை மறைப்புக்கிறதுக்காக அவன் தான் தவறு பண்ணான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதிர்கட்சின்றதால விமர்சனம் பண்ணுறாங்க. கலைஞருக்கு இது அந்த 100 ரூபாய் காயினில் கலைஞர் படம் வர்றது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அரசியல் சார்ந்து அவர் முதல்வராகவும் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. இப்போ கூட மகளிர்களுக்கு இலவச பேருந்து, கலைஞர் மாத உதவித்தொகை இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. எதுதான் மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் அலைகிறாங்க, சாகுறாங்க, அதெல்லாம் பார்க்கறதில்ல. ஆனால் இதுதான் ரொம்ப கண்டுபிடிக்கிறாரு அவர். ஏதாவது அவர் ஃபோட்டோ தினசரி அவரோட முகம் வந்து என்ன சொல்கிறது, ட்விட்டர்லேயே இருக்கட்டும், வீடியோவில் இருக்கட்டும், அவரோட முகத்தை வந்து காமிச்சுன்னே இருக்கணும். அதான் அரசியலோட ஒரு பொசிஷன். அவரோட முகத்தை வந்து காமிச்சுன்னு இருந்தால் மக்கள் வந்து மறக்க மாட்டாங்க. டோட்டலாக அவரெல்லாம் எப்போயும் மறந்துட்டாங்க. அவர் இனிமேல் வந்து அவர் என்ன சொல்கிறது, ஒரு உறுப்பினராக இருக்கலாம் மோஸ்ட்லி, அவ்வளோதான். மறுபடியும் சிஎம்முக்கெல்லாம் ஒரு நாளும் அவர் கனவுல கூட காணக்கூடாது, அவ்வளோதான். அவருக்கு ஒரு இதுதான் விமர்சனம் தான். நம்ம எல்லாம் வெளியே வர முடியல, கலைஞர் நாணயத்தை வெளியிடுறாங்களே. அதுமாதிரி அவர் அரசியல் பழைய சின்னதுலேருந்து 13 வயசுலேருந்து அரசியல் அனுபவம் உள்ளவர். மக்கள் உலக லெவலில் அவரை ஏற்றுக்கிறாங்க தலைவரை. இவர் ஏற்றுக்க முடியல, பொறாமை தான். அதுதான் பொலிட்டீஷியன், அதுதான் அரசியல். அவர் வந்து
மக்களை திசை திருப்பணும். மக்கள் விவரமாக இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்காக இது தளபதியுடைய அப்பாவுக்காக பண்ணலை, அவர் செய்தவுடைய சாதனைக்காக பண்ண நாணயம். தலைமையில் எத்தனை பிரதமர் ஆக்கியிருக்கிறார். ஐக்கிய குஜராத்லேருந்து விபி சிங்லேருந்து சந்திரசேகர் எல்லாரையுமே இவர் பார்த்து கை நீட்டினவங்க தான் பிரதமர். அந்த லெவலில் திறமை உள்ளவர் கலைஞரை பற்றி இவர் பேச தகுதி இல்லாதவர். இந்த நாணயத்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏதோ அவங்க கேட்டாங்க கொடுக்குறாங்க. இதனால் அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அப்படின்ற ஒன்றாகிறவங்க ஏன் இப்போ வந்து இதில் எவ்வளோ ஆப்போசிட்டாக இப்போ தீர்மானம்லாம் ஏற்றிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவர் ஏதாவது ஒன்று சொல்லணும், அது சொல்லுவார். வளர்றாருன்னு சொல்லல, எதிர்கட்சி நாங்கள் இதை பவராக இருக்கிறோன்ற மாதிரி காட்டுற மாதிரி தான் இப்போ இதனுடைய கருத்து. எடப்பாடிக்கு என்ன தெரியும், அவர் வளர்ந்தாங்க, அவர் ஆட்சியில் இருந்தவர். அவர் அதுவும் அம்மா இருந்தாங்க, அவர் ஆட்சிக்கு வந்தார். அவர் என்ன செஞ்சார் ஏழைங்களுக்கு? ஒன்றுமே செய்யலையே. இவன் கலைஞர் மு.க. ஸ்டாலின் வந்தனால மக்களுங்களுக்கு ஏழைங்களுக்கு நல்லா 1000 ரூபாய் கொடுக்குறாரு. மக்களுங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஆகுது. இவர் என்ன செஞ்சார்? எடப்பாடி ஒன்றுமே செய்யலையே. மக்களுக்கு என்ன செஞ்சார்? ஜெயலலிதா அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, செய்வாங்க. ஜெயலலிதா அம்மா அடுத்தது மு.க. ஸ்டாலின் செய்கிறாரு. இதில் எந்த தப்பும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ புறக்கணிக்கிறது எல்லா மாநிலத்தையும் பார்க்கும்போது இதை புறக்கணிக்கிறாங்க தான் எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக மத்திய அரசு எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். இப்போ ஒரு நிதின்னு போனாக்கா ஒரு மாநிலத்துக்கு ஒரு கொடுக்குறாங்கன்னா தமிழ் மாநிலமும் போகுது. எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி அவங்க பார்க்கணும். அதை சரியாக தமிழ் மாநிலத்தை கவனிக்காதனால அவங்களுக்கு கோபம் வருது. நம்மளுக்கு தலைமையகம் யார்? மத்திய அரசு. அதை அவங்க கரெக்டாக பார்க்கணும். பார்க்காதனால ஒரு வெறுப்பு, வேற ஒன்றும் இல்லை. அவர் எதிர்க்கட்சியாக இருக்கிறதால அதனால் ஏதாவது பேட்டி கொடுக்கணும், அவருக்கு அரசியலில் இருக்குன்னு காட்டிக்கணுன்றதுக்காக அதுமாரி விமர்சனம் வைக்கிறாரு. ஏற்கனவே காயினில் எம்ஜிஆர் படம் வந்திருக்கு, அண்ணா படம் வந்திருக்கு, இதெல்லாம் தலைவர்கள் படம்லாம் நேரு படம் வந்திருக்கு, எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் விமர்சனம் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு. வரவேற்கத்தக்கது தான். கலைஞர் படம் தாராளமாக வரவேற்கத்தக்கதான். அப்படி பார்த்தா அவர் போட்ட சட்டம்லாம் எல்லாமே வேண்டான்ட்டு போகலாமே. அவர் போட்ட சட்டத்தெல்லாம் ஏற்றுக்கிறாங்கல்ல. கலைஞர் ஐயா இப்போ செம்மொழி மாநாடு நடத்தி எங்கேயோ இருந்த தமிழை முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டினார். அதெல்லாம் ஏற்றுக்கிறோம்ல. நம்ம தமிழுக்காக அவரெல்லாம் அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு. அதாவது ஊரில் சொல்லுவாங்க, ஒரு செங்கலாக நவுத்தி வச்சாரான்ட்டு செஞ்சுருக்காரு. அதனால் அவர் பேர் வாங்குறாரு. அது ஒரு நல்லதோ கெட்டதோ பண்ணால் தான் பேர் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. ஊரில் ஒரு திருவிழான்னு வச்சுக்க, ஏன்பா உன் பேர் வரல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க, நல்லதோ கெட்டதோ பண்ணாதாம்மா உனக்கு பேர் வரும் அப்படின்ட்டு. அவர் செஞ்ச நல்ல திட்டங்கள்லாம் நல்லா பேர் வருது, அவருக்கு புகழ் வருது. அது எப்படி இது? அவங்க மத்திய கவர்மெண்ட் ஏமா இப்போ தூத்துக்குடி வராங்கன்னு வச்சுக்க, கப்பலை திறக்க வராங்க, உடனே கனிமொழி போகிறாங்க. அந்த எம்பி அந்தந்த எம்பி அந்தந்த இதுக்கு போய் தானே ஆகணும். இப்போ விமானம் வர்றாங்கன்னா அவங்க வராங்க, அந்தந்த தொகுதியில் இருக்கிற எம்பி போய் தான் ஆகணும். அதனால் ஒன்றும் இதுக்காக போய் அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க நம்மளை விட்டுட்டாங்கன்றது இவர் சும்மா அதாவது ஆவாரத்துக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், இதுதான். ஏமா எப்பயுமே ஒரு ஆப்போசிட்னா சொன்னாதாம்மா தெரியும். அது எதையாவது சொல்லி தான் இருக்கணும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது நல்லதே நீ செய்தாலும் நம்ம கெட்டதுன்னு சொல்லி தான் ஆகணும். எம்ஜிஆர் இருக்காங்க, அம்பேத்கர் இருக்காங்க, எல்லாருமே யார் யார் தமிழ்நாடுன்றதால இந்தியாவில் யார் யார் சிறந்த மனிதனோ அவங்கள செலக்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தா திமுகவில் கலைஞர் இந்த தமிழ்நாடுன்றதோட இந்தியாவுக்கு ரொம்ப எவ்வளோ செஞ்சுக்கிறாரு. அதில் ₹1 காயின்ஸில் அவரோட ஃபோட்டோ போடுறது மக்களுக்கு எல்லாருமே சந்தோஷமாக வச்சு யாருங்க அதில் சின்ன வருத்தம் எல்லாம் கிடையாது. எல்லாமே கை ரீச்சாக மனுஷன் எடுத்துன்னு வந்தான், அதை ஒழிச்சார். கண்ணு கடை கொடுத்தாரு. எல்லாம் கீழே இருந்தாலும் கோபுரத்துக்கு இட்டு போனார். எல்லாம் ஹவுசிங் போர்டு கட்டி மக்களை நல்லா மேலே நீங்கள் இதில் அவதி பண்ணிங்க பில்டிங்குன்னு எல்லா சலுகையும் செய்தார். எல்லா மக்களுக்கும் செய்த சாதனை தான் இன்றைக்கி அவங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது. நான் செய்கிற தர்மம் தான் என் பிள்ளை காக்கும். அதுமாரி அவர் செய்த ஒரு சாதனை இன்றைக்கி தலைவரை தலை நிமிர வச்சதுன்னா கலைஞர் செய்துட்டு போன ஒரு சாதனை தான். நான் அதுக்கு அவர் சொல்கிறதுல தப்பு இல்லைம்மா. தெரியாதவங்க இப்போ என்ன கேட்குறீங்க, ஏன்னா எனக்கு விளக்கம் தெரியுது. நான் சரின்னு பேப்பரை படித்த உடனே சரி இது கரெக்டு தான் அவர் சொல்கிறதுன்னு நான் போயிடுறேன். இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இல்லை அவர் சொல்கிறது கரெக்டு தான், இவர் சொல்கிறது தான் ரைட்டுன்னுவாங்க. இப்போ இது ரூபாயை பொறுத்து தான் நான் சொல்கிறேன். ரூபாயில் இந்தியும் இங்கிலீஷும் எப்பயுமே வர்றது. எக்ஸ்ட்ரா ஒரு கையெழுத்து போட்டிருக்காங்க. இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை எப்படி கூப்பிட்டு இவங்க அந்த நாணயத்தை வெளியிடுறாங்கன்னா அது மத்திய கவர்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்க தான் இது பண்ணணும். இப்போ தான் சொல்கிறேனே, இது இப்போ காசு நம்ம தமிழ்நாட்டில் அடித்தா ஏன் அவரை கூப்பிட்டா நம்ம இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் கூப்பிடலாம். ரிசர்வ் பேங்க்கு கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ அவங்க யாரை அவங்க யாரையாவது ஒருத்தர் அவங்கள கூப்பிட்டு தான் அந்த முறையை செய்யணும்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போயிட்டு அதாவது என்னமோ வளர்றத கெடுக்கிற கதை மாதிரி தான் போயிட்டு இருக்கும். கலைஞர் எனக்கு கருத்து தெரிஞ்சு எனக்கு ஒரு எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் வந்து கலைஞர் கட்சி கிராமத்தில் எங்கள் அப்பா கூட நான் போவேன். எங்கள் அப்பா கலைஞர் பற்றி சொல்லுவாங்க, ஓட்டு வாங்கினாரு அந்த காலத்தில் இருந்தேன். அதனால வந்து அரசியலை பற்றி வந்து எங்கள் அப்பா கூட போகிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரசியலை பற்றி தெரியும். என்ன அவர் வந்து கலைஞர் வந்து ஒன்றையும் ஏழைகளுக்காக நல்லா செய்தார், மக்களுக்காக செய்தார், எல்லாம் பாடுபட்டார். அவர் வந்து யாருக்கும் வந்து கெடுதலே நினைக்கல. கலைஞர் எதுவும் செய்யல. அதே போல் அந்த கலைஞர் புள்ளைய வந்து அவங்க அப்பா எப்படி செஞ்சாரோ அது போல் தான் அவரும் செய்கிறாரு. அவர் வந்து மக்களுக்கு வந்து என்னென்னா பொது கருத்துக்கள் நிறைய விஷயம் அதாவது நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய செஞ்சுக்கிறாருங்க. அடிமட்ட மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிறாரு. சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. கலைஞர் ஐயா பணி வந்து சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் கூட நல்லா தான் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது, இன்னும் 18 மாதம் இருக்குது. தேர்தல் பணிலாம் பண்ண போகிறேன்னு நேற்று நியூஸில் பார்த்தேன். 2 கட்சியுமே இறங்கி செயல்படுறாங்க. அவங்க தேர்தல் பணியை 2 பேரும் சீட்டு பிடிக்காதான் முதலமைச்சர் இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. மக்கள் யாரை வேணாலும் ஏற்றுக்கலாம். மாற்றம் ஒன்றே நிலையானது. செய்யாமல் நம்ம நிதியெல்லாம் அங்கே தானே போகுது, கொடுத்து தானே ஆகணும்.